ஹலோ குழந்தைகளே, உங்கள் பாட்டி இன்னைக்கு ஒரு கதையோடு வந்திருக்கிறேன். வாங்க வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க. உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன். ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு சிங்கமும் எலியும் கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குழந்தைகளா. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்தது. அந்த சிங்கம் நடந்துக்கிட்டு மிகவும் வலிமை மிக்கது அல்லவா? அவர் தான் காட்டுக்கு ராஜாவாச்ச. அங்கேயும் இங்கேயும் எல்லாத்தையும் பிடிச்சு விழுங்கி கொண்டு இருக்கிற வேலை தான் அவருக்கு. வேறு என்ன வேலை? அப்பொழுது ஒரு நாள் சிங்கம் ஒரு மரத்தின் கீழே ஓய்வெடுத்து படுத்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சின்ன எலி பாவம் அதன் பாதத்தை சற்று மிதித்து விட்டது. உடனே சிங்கம் கோபத்தில், ஏய் என்ன செய்கிறாய்? உன்னை பிடித்து விழுங்கி விடுவேன் என்று சொல்லவே எலி பயந்து விட்டது. மன்னிக்க வேண்டும் சிங்கராஜா, நான் தவறாக தெரியாமல் நான் செய்துவிட்டேன். எனக்கு கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டது. சிங்கம் சிரித்து சொன்னது, சரி, நான் உன்னை விட்டுவிட்டேன், உடனே சாப்பிட மாட்டேன் என்று சொன்னவுடன் எலி மகிழ்ச்சியுடன் ஓடியது. ஒரு நாள் சில வாரங்களுக்கு பிறகு சிங்கம் வேட்டை செய்யும் பொழுது வலையில் சிக்கி கொண்டன. சிங்கம் முயற்சித்தாலும் வெளியே வர முடியவில்லை. சிங்கம் வலியுடன் ஐயோ அம்மா என்று கர்ஜித்து கொண்டும் முணங்கி கொண்டும் சிக்கி கொண்டன. அப்பொழுது எலி அந்த இடத்திற்கு வந்து சிங்கத்தை கண்டதும், என்ன ராஜா, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை விடுவிப்பேன் என்று எலி ரொம்ப ஈஸியாக சொல்லியது. ஆனால் சிங்கம், இவன் என்னை காப்பாற்றுவது என்று ரொம்பவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் நம்ம எலி ராஜாவுக்குத்தான் வாயில் கத்திரிக்கோள் இருக்கிறதே. அந்த பற்களை வைத்து அது அந்த வலைகளை கடித்து கொண்டிருந்தது. ஆனால் சிங்கம், எப்படி இவன் நம்மளை வெளியே எடுப்பது? இவன் பற்களை வைத்து எப்படி நம்மளை எப்படி விடுவிப்பான் என்று ரொம்பவும் கொஞ்சம் சந்தேகத்துடன் இருந்தது. ஆனால் எலியிடம் நடக்குமா? எல்லாத்தையும் கத்திரித்து விட்டு அவரை வெளியே வந்தவுடன் சிங்கம் ரொம்ப கனிவுடன் காதலாக எலியை பார்த்தது. ஆனால் எலியை காதல் பண்ண முடியாதல்லவா? அதனால் ரொம்ப நன்றி, உனக்கு நான் செய்த ஒரு சின்ன உதவியை எனக்கு நீ பெரிய உதவியாக செய்துவிட்டாய், நன்று என்று அதை பாராட்டிவிட்டு சிங்கம் ரொம்ப சந்தோஷமாக அது இந்த பக்கம் செல்ல, எலிக்கு எதிர்பக்கம் செல்ல இருவரும் ஒரு வழியாக சென்று விட்டார்கள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன குழந்தைங்களா புரியுது? ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது நம்ம இன்றைக்கி பண்ணோம்னா நமக்கு அது ஒரு காலத்தில் எப்பயாவது நமக்கு உதவும் என்பது அது நமக்கு நன்றாக புரிகிறதா? அதனால் யாருக்காக இருந்தாலும் உதவி செய்வதே ஒரு வேலையாக வைத்து கொள்ளுங்கள். இதுவே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளா, பாட்டி சொன்னது புரிஞ்சுதா? இதோடைய திருக்குறளையும் சொல்லிடுறேன். காலத்தினார் செய்த நன்றி சிறிதேனினும் ஞாலத்தின் மானப்பெரியது. இதனுடைய பொருள், நேரத்தில் செய்த சிறிய உதவி அதனுடைய மதிப்பு பூமியை விட பெரியது. என்ன கண்ணுங்களா, புரிஞ்சுதா? பாட்டி உங்களை அடுத்த கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாட்டி கதைகள்.